வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நடைபெற்று வரும் 126வது மலர் கண்காட்சிக்கு வார விடுமுறையை முன்னிட்டு வருகை தந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் மலர்களை கண்டு ரசித்தனர். கடந்த 15 நாட்களாக நடைபெற்ற மலர் கண்காட்சியை 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கண்டு ரசித்துள்ளதாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையை முன்னிட்டு நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அங்கு நடைபெற்று வரும் 64வது பழ கண்காட்சியை கண்டு ரசித்தனர். பழ கண்காட்சியின் இறுதி நாளில் பூங்காவிற்கு வந்த சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் செல்ஃபி புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்தனர். தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் குளிக்க 8 நாட்களுக்கு பிறகு அனுமதி வழங்கப்பட்டதை அடுத்து காலை முதலே சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்பட்டது. விடுமுறை தினத்தை கழிக்க வருகை தந்த சுற்றுலா பயணிகள் நீண்ட நேரம் அருவியில் குளித்து மகிழ்ந்தனர். தினங்களாக பெய்த மழையால் ஒகேனக்கல் அருவிகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. கோடை விடுமுறையை முன்னிட்டு ஒகேனக்கலுக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளித்தும் படகு சவாரி செய்தும் மகிழ்ந்தனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 47வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் அதனை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். காலை முதலே சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்ததால் மலைப்பாதை, ஏரி சாலை, அண்ணா பூங்கா, பேருந்து நிலையம் செல்லும் சாலைகளில் நீண்ட தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகள் குணா குகை, பைன்மர காடுகள், மோயர் சதுக்கம், தூண்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் இயற்கை அழகை கண்டு ரசித்தனர். நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்தும், ரோஜா தோட்டம் மற்றும் பிரையன் பூங்காவில் பூத்து குலுங்கும் மலர்களுக்கு முன்பு புகைப்படங்கள் எடுத்தும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.